மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் வந்து எப்பனா ஒரு பர்டிகுலர் சேனல் ஓகே இன்டர்வியூ கேட்டிருந்தப்ப கொடுத்ததுதான். ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, ஏதோ ஸ்டாரிங் ஏதோ ஒண்ணு அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தேன். இங்கிலீஷ் பேசுறேன் ஸ்டாக்கிங் லைக் அந்த தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, யாரையா ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா அப்படிதான் கேட்டாங்க நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்து நான் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுல அந்த டைரக்டர் கௌதம் மேனன் மாதிரி இங்கிலீஷ்ல தான் இருந்தாப்ல. நான் கேட்டேன், ஆப்போசிட் கேரக்டர் வந்து do you stalk me அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி இருக்கும். தேவ் do you stalk me அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இல்ல ப்ரோ, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி பாக்குறீங்களா, செக் பண்ணி பாக்குறீங்களா, இவ்வளவுதான் என்கிட்ட சொன்னாப்ல அன்னைக்கு. அப்ப இந்த கேள்வி கேட்டேன், எனக்கு என்ன தோணும், அதுதானே அர்த்தம். ஆமா, நம்ம யாரை பார்த்திருப்போம், செக் பண்ணிருப்போம். யூடியூப் கண்டி நான் வேலை பார்க்கறப்போ செக் பண்ணிருக்கிறேன். அது போக நமக்கு யாராவது டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க, யார் என்னன்னு பார்த்திருப்போம். இப்படி அர்த்தம் நினைச்சு ஆமா பண்ணிருக்கேன். அப்போ அங்க இருந்த ஷோ ப்ரொடியூசர் என்னோட அண்ணன் தான். அவர்கிட்ட அவர் வந்து டே நீ என்னடா பேசிட்டு இருக்க, அதுக்கு அர்த்தம் இது இல்லடா, இதுதான்டா அர்த்தம்னாரு. நான் இத்தனால வேற நினைச்சு பேசிட்டப்ப எப்பா இருப்பா அப்படின்னு முதல்ல இருந்து கேள்வி கேட்டாரு. அவர் திரும்ப நீ ஃபர்ஸ்ட் இருந்து கேள்வி அவரு சொல்லிட்டாரு. இவர் முதல்ல இருந்து கேள்வி கேட்டாப்ல. திரும்ப நான் சொன்னேன், இதுதாங்க விஷயம், நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டாங்க, இடப்பட்ட கேப்ல இங்க நடந்த சம்பவத்தை தூக்கிட்டானுங்க. தூக்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து மொத்தமா போட்டானுங்க.